தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆகின்றனர். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அமைச்சராகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுகவுடன் கூட்டணி அமைத்து தலா 5 தொகுதிகள் போட்டியிட்டன. புதிய வரவான தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. தங்களுக்குரிய அங்கீகாரத்தை திமுக வழங்கவில்லை என்ற அதிருப்தி இருந்தது. திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுக மீது குற்றம் சாட்டினர். திமுக வேட்பாளர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேலை பார்க்கவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. இறுதியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க 6 தொகுதிகள் தேவைப்படுகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக சென்று ஆதரவு கேட்டார். ஆனால் அவர்களோ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரான நிலையில் உள்ளனர். ஆனால் இருந்தாலும் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினர். இன்று அவர்கள் தங்களது ஆலோசனை கூட்டத்தை நடத்தி விஜய்க்கு ஆதரவு தருவது சம்பந்தமாக பேசுகின்றனர். ஏறத்தாழ திமுகவின் ஸ்லீப்பர் செல்களாக 2 கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தவேகா கூட்டணிக்கு செல்ல உள்ளனர். நடிகர் விஜய் முதலமைச்சராக ஆதரவு கடிதத்தை வழங்க உள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலா ஒருவர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவார். அவரது அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். ஏறத்தாழ சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழக அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கெடுக்கின்றனர்.